சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் கர்ணன் திரைப்படம் ஒரு சாதாரண சினிமா அல்ல, அது ஒரு இசை பெருங்கடல். பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் இசை என்பது வெறும் பாடல்களாக இல்லாமல் மகாபாரதத்தின் ஆன்மாவாகவே இருந்தது. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசனின் வரிகள் உருவான கர்ணன் படப் பாடல்கள் இன்றும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்கின்றன. ஒரு புராணக் கதையை எப்படி நவீன இசையோடு இணைத்து மக்களின் இதயங்களில் பதிய வைத்தார்கள், அந்த பாடலுக்கு பின்னால் உள்ள அந்த இரகசிய உழைப்பு என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கர்ணன் படத்தில் நாம் அனைவரும் இன்றும் உருகிக் கேட்கும் ஒரு பாடல், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. இந்த பாடல் உருவான விதம் ஒரு வரலாற்று அதிசயம். கர்ணன் போர்க்களத்தில் அம்பு பட்டுச் சாய்ந்து கிடக்கிறான். கிருஷ்ணன் அவனது தான தர்மங்களின் பலனை கேட்கிறார். இந்த சூழலை எப்படி வரிகளால் விளக்குவது என்று கண்ணதாசன் யோசித்தார். அப்போது அவர் வடித்த அந்த வரிகள் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுக்கமான தத்துவமாக மாறியது. செஞ்சோற்று கடன் தீர்க்கச் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா என்ற வரிகளில் கர்ணனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கண்ணதாசன் பிழிந்து கொடுத்திருப்பார். சீர்காழி கோவிந்தராஜனின் அந்த வெண்கலக் குரல் அந்த பாடலுக்கு ஒரு தெய்வீகத்தன்மையை கொடுத்தது. எம்.எஸ்.வி. இந்த பாடலுக்கு அமைத்த அந்த இசை ஒரு சோகத்தை விட ஒரு வீர மரணத்தின் கம்பீரத்தையே பறைசாற்றியது. இந்த வரிகளை கேட்கும்போது இன்றும் நனையாத ரசிகர்கள் இருக்க முடியாது. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், கர்ணன் படத்தில் ஒவ்வொரு பாடலும் ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு செதுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான். உதாரணமாக, புள்ளிக்காற்று மச்சான் என்ற பாடல் ஒரு கிராமிய மனத்தோடு இருக்கும். அதே சமயம் மன்னவன் வந்தானடி பாடல் ஒரு சுத்தமான கர்நாடக இசை விருந்தாக இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், கண்ணதாசன் இந்த பாடல்களில் மகாபாரதத்தின் நுணுக்கங்களை மிக எளிமையாக கையாண்டிருப்பார். கண்ணுக்கு குளமேது, கவிதைக்கு மொழியேது என்ற வரிகள் மூலம் ஜாதி மற்றும் குல வேற்றுமைகளை தாண்டிய நட்பை பற்றி பேசினார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் இந்த படத்தில் பயன்படுத்திய வாத்திய இசை அந்த காலத்திலேயே ஹாலிவுட் தரத்தில் இருந்ததாக பேசப்பட்டது. சிவாஜி கணேசன் இந்த பாடல்களுக்கு திரையில் கொடுத்த அந்த முகபாவனைகள் கண்ணதாசனின் வரிகளுக்கு ஒரு வரலாற்று அந்தஸ்தை கொடுத்தன. இந்த 4 மேதனைகளின் கூட்டணியால் தான் மகாபாரதம் நம் கண்ணுக்கு முன்னே ஒரு பிரம்மாண்டமாக விரிந்தது. கர்ணன் திரைப்படம் 1964 வெளியாகி இன்றும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது என்றால் அதற்கு அந்த காலத்தால் அழியாத பாடல்கள்தான் காரணம். கண்ணதாசன் எம்.எஸ்.வி. கூட்டணி செய்த அந்த இமாலய சாதனை தமிழ் சினிமாவின் பொற்காலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலை பெற வேண்டுமென்றால் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.